இன்றைய கருத்தாய்வில் நம் விருந்தினராக பங்கேற்பவர் அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்கள். வணக்கம். இன்றைய நமது கேள்வி, எதன் அடிப்படையிலான தேர்தல் பரப்புரை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும்? சாதி அடிப்படையிலா, மத அடிப்படையிலா, இன அடிப்படையிலா, மொழி அடிப்படையிலா, அல்லது இந்த நான்கின் அடிப்படையிலுமா, அல்லது எதையும் தவிர்க்க வேண்டாமா? பிற கருத்தில்லை என தெரிவுகள் திரையில் வருகின்றன. வடக்கு மண்டலம் முதலில், தெற்கு மண்டலம், மத்திய மண்டலம், மேற்கு மண்டலம் என அடுத்தடுத்து திரையில் தெரிகின்றன. உங்களுடைய கருத்து? இல்லை, இது பொதுவாக மண்டலத்து அளவில் எந்த பெரிய வேறுபாடும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த நான்கினுடைய அடிப்படையிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஆவரேஜாக ஒரு 55% ஒரு 60% வரைக்கும் எல்லா மண்டலத்திலுமே இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சாதி அடிப்படையிலான அந்த சாதி, மதம், இனம், மொழி அப்படிங்கிற அந்த 4 பிரிவு இருக்கு இல்லைங்களா, அதில் இனத்துக்கு நிறைய பேர் கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா 25.75% அல்லது 26 ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 25% மக்கள் இன அடிப்படையிலான பிரச்சாரம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா 4 அப்படின்னு சொன்னவங்களை தவிர்த்து அதுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறது இனம்ங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்றத முதல்ல புரிய வச்சிருங்க. இன அடிப்படையில் இல்ல, எனக்கு அங்க ஒரு குழப்பம் இருந்திருக்குமோன்னு உங்களுக்கு தோணும். தமிழ் இனமா, திராவிட இனமா? அதுதான். ஆமா, என்னன்னா இப்ப நீங்க சர்வே கொடுத்தவங்க ரொம்ப தெளிவா கொடுத்துட்டீங்க. இதுல இப்ப இனவாதம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சாதிய பேசுறதும் இனவாதமாக புரிந்து கொள்ளப்படும், மொழியை பேசுவதும் இனவாதமாக புரிந்து கொள்ளப்படும். இந்த சிக்கலுக்கு மத்தியில இவங்க இந்த 4மே இருக்கிற இந்த இடத்தில், சாதி, மதம், இனம், மொழி அப்படிங்கிற இந்த 4மே இருக்கிற இடத்தில் ஒரு பொதுவான ஒரு புள்ளியாக இனத்தை பார்த்து விட்டார்களோ என்று தோன்றுகிறது. அதாவது மொழிக்கும் சாதிக்குமான பொதுவான ஒரு புள்ளியாக இனத்தை ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு அப்சர்வேஷன்ல தான் கண்டிப்பா இனத்துக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம பொதுவாகவே இனவாதம் அப்படின்னு நாம பேசணும்னா, இப்ப திராவிட இயக்கங்கள் திராவிட இனவாதம் பேசிச்சு, ஆரியம், திராவிடம் இப்படிங்கிற பிரிவுகள் எல்லாம் இன்றைக்கு ரொம்ப ஊடகங்களிலோ எதிலும் அவ்வளவு ஆழமாக விவாதிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு ஆரிய திராவிட இனவாதம் பற்றிய புரிதல் ஒரு 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கே எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஒரு தொடர் வாசிப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தெளிவு இருக்க முடியும். அப்படி பார்க்கிற பொழுது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் மணியரசன் அவர்களும் சுபவீரபாண்டியன் அவர்களும் பேசி அந்த விவாதங்களை மீண்டும் ஒரு முறை போட்டு பார்த்தாலே அதில் ஆழமான கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனா இதுல இந்த 4இல் எதையாவது ஒன்றை மிக கொடூரமான ஒன்றாக கருதினார்கள் என்றால் அதை முதல்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. 4இன் மேலும் பொதுவாக இது தேவையே இல்லை என்ற ஒரு மாந்தநேய பார்வையில் பார்க்கிறவங்க 4ன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றது மாதிரி எல்லாத்தையும் தாண்டி இனம் மட்டும் கூட இருக்குது, அது வியப்பை தருது. அது உண்மையிலே ஏன்னா நான் திரும்பவும் இங்கதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம அர்பனைசேஷன் ஒரு 50% நம்ம தாண்டிட்டோம். அதாவது ஆக்சுவல் அர்பனைசேஷன் அப்படி பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், ஒரு அர்பனோட போகிற ஒரு பாப்புலேஷன் ஏறக்குறைய ஒரு 75% வரைக்கும் ஒரு அர்பனைஸ்டு ஸ்டேட் தான் தமிழ்நாடு. இப்போ கோவாக்கு அடுத்து பெரிய அர்பனைஸ் ஸ்டேட்னா நம்ம பெரிய ஸ்டேட்ல நாம தான் முதல்ல இருக்கோம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த நகர்மயம், நகரியம் எதை முதல்ல அளிக்கும்னா இந்த இனவாதத்துக்கு எதிராக தான் முதல்ல உருவாகும். ஏனென்றால் நீங்க இதுல நான் இன்னொரு இதையும் நான் ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னதாக இந்த வயது வாரியான முடிவுகளை நம்ம தெரியல பார்த்துட்டே பேசலாம். அதான் இப்ப நான் என்னன்னா, இந்த நகர்மயமாதலோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு சாதிங்கிறது ஒரு நேரத்துல அது ஒரு பாதுகாப்பாக கருதப்பட்ட காலம் போய், மொழி என்பது ஒரு அடையாளமாக கருதப்பட்ட காலம் போய், ஒரு நவீன சமூகம் உருவாகிற பொழுது இந்த இனவாதத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை உருவாகும். இதை நீங்க இன்னொரு விதமா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, வெளிநாட்டுல இருக்கவங்க இப்படி ஒரு சர்வே எடுத்தீங்கன்னு வைங்களேன், வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இருக்கிறவங்க இப்படி ஒரு சர்வே எடுத்தி அவங்களுக்கு இனவாதம் பிடிக்கும். ஏன்னா வெளியில போனவனுக்கு இந்த ஒரு தமிழ் பெருமை, தமிழ் அடையாளம் இதையெல்லாம் முன்னிறுத்து பேசுவது மேல ஒரு திடீர் மயக்கம் வரும். நான் இன்னுமே உங்களுக்கு தெளிவா சொல்றேன், இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இது போன்ற தமிழர் அடையாளங்கள், இனவாதங்களை முன்னெடுக்கிறார்களோ அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, வெளி மாநிலங்கள்லயும் வெளிநாடுகள்லயும் வசிக்கிறவங்க தான் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வெளிநாடுகள் அமெரிக்காவில் இருக்கிறதாக இருந்தா இன அடிப்படையில் கருப்பினம் வெளுப்பினம் என்ற அடிப்படையில் பேசினாலே இங்க எவ்வளவு கொடூரமான தண்டனைகள் பாப்பாங்கல்ல. இல்ல நீங்க அது எப்படின்னா, நம்ம ஜியோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள நாம ஒரு நகர்மயமாகும் போது நாம இனவாதத்துக்கு எதிரா இருப்போம். இந்த பவுண்டரியை தாண்டி வெளியில போவோம்ல, அப்போ நமக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பின்மை ஒன்றை நாம உணர்வோம். அப்ப அந்த பாதுகாப்பின்மையினுடைய அடிப்படையில தான் இந்த பாதம் வருது. ஆனால் இந்த 4மே கூடாது, 4னுடைய அடிப்படையிலுமே பிரச்சாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா 60% இருக்காங்க. அப்ப தமிழகத்துல
இப்ப தமிழினம், நாம் திராவிடத்திற்கு எதிராக தமிழினமே ஆட்சி செய்ய வேண்டும் நாம் தமிழர் கட்சி எல்லாம் பேசுறாங்க. அப்ப இங்க சிறுபான்மையினர் இல்ல, அவங்க பெரும்பான்மையினர் தான் அந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்? இல்ல நீங்க என்னன்னா, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த சர்வே இருக்கு இல்லீங்களா, இது வந்து பீப்புளோட முக்கியமான மூடு ஒண்ணு வந்து சொல்றதா நான் நினைக்கிறேன். இப்ப இவ்வளவு நாள் எடுக்கப்பட்ட சர்வேலையே இந்த நீங்க இப்ப 2 சர்வே இன்னைக்கு கொடுத்திருக்கீங்கல்ல, எதன் அடிப்படையிலான தேர்தல் பரப்புரை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும், அதற்கு அடுத்து ஒன்று தேர்தல் பரப்புரையில் முக்கிய பிரச்சனையாக எது எதிரொலிக்கும், அது இறுதியாக வருது. இப்ப இந்த 2ஐயுமே நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது மக்களும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் இருக்கும், தொடர்ந்து பேசலாம். இனி பாலின வாரியாக ஆண் பெண் என்று கிடைத்த முடிவுகளை நாம் பிரித்து பார்க்கலாம். எதன் அடிப்படையிலான தேர்தல் பரப்புரை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான விடைகளை நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். பரப்புரையாக பேசும்பொழுது தேனாக இனிக்குது, தலைவர்களுடைய வார்த்தைகள்ல பேசிடுறாங்க. அதுக்குள்ள என்ன ஒழிஞ்சிருக்குது? ஒரு விஷமமான வார்த்தைகள் இருக்குதா? அதுவும் சாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக இருக்கிறதா? அதை மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்பதற்கான கேள்வி இது. ஆண் பெண்ல உங்க கருத்து? இல்ல, மொத்தமாவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆண் பெண் அப்படிங்கிறதுல இப்ப கருத்து இல்லைன்னு சொல்றவங்க ஒரு ஆவரேஜா ஒரு 5% இருக்காங்க. எதுவும் இல்லை, இந்த இந்த இது தவிர்க்கப்பட வேண்டியதே இல்லைன்னு சொல்றவங்க ஆவரேஜா ஒரு 4% இருக்காங்கன்னு வைங்களேன். ஆனா இந்த 4ஐயும் தவிர்க்கணும்னு சொல்றவங்க ஒரு 60% வந்துடுறாங்க. அப்போ ஒரு 90% மக்கள் வந்து இந்த சர்வேல இந்த 4னுடைய அடிப்படையிலேயும் வந்து ஒரு பிரச்சாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத விரும்புறவங்களா தான். எவ்வளவு நல்ல விஷயம். இத வந்து கண்டிப்பா தமிழக அரசியல் கட்சிகள் வந்து எதுவும் இல்லைன்னு சொல்றது குறைவாக இருந்தாலும் அச்சமா இருக்கு. இவங்க யாருன்னா, இன்னொரு சர்வேல கூட இதே மாதிரி ஒண்ணு வந்தது, இதை நிறுத்த வேண்டுமா என்றால் நிறுத்த வேண்டாம்னு ஓபனாவே சொன்னாங்க. சாதி அடிப்படையில் வாக்களிக்க வேண்டுமா சொன்னாங்க. இல்ல இந்த 4% எல்லா சொசைட்டிலயுமே இருப்பாங்க, ஓப்பனா வெளிப்படையா சொல்றாங்க. இல்ல இந்த 4% இல்லன்னா தான் நம்ம பயப்படணும். அல்லது ஒருவேளை இப்படியா அவங்க பேசட்டும், பேசி அம்பலப்படட்டும் நினைக்கிறவங்களா இருக்கும். அப்படி இல்ல, அந்த மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ல தான் அப்படி அவ்வளவு தூரம் யோசிக்க முடியும். அடிப்படைவாதத்துல அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவன் எக்ஸ்போஸ் ஆகட்டும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து விட முடியுமான்னு நம்ம சொல்ல முடியாது. நிலைமை அடிப்படைவாதத்தை கூட வெளிப்படையாக சொல்லும் அளவுக்கு இருக்கு. ஆமா, ஆனா அப்படி இருக்கணும். ஏன்னா ஒரு சமூகத்துல இது இல்லைன்னா நம்ம ரொம்ப அச்சப்படணும். இப்படி பேசுற ஒருத்தர் இல்லன்னு வைங்களேன், ஒரு 4% இல்லன்னா நம்ம அச்சப்படணும். ஆனா நான் இந்த சர்வே வந்து தமிழக அரசியல் கட்சிகள் கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு சர்வே நான் நினைக்கிறேன். மொத்த முடிவுகளை பார்த்துட்டே பேசலாம். மொத்த முடிவுகள் நீங்க இந்த 2வது ஒண்ணு வைக்கிறீங்க இல்லீங்களா, எதன் அடிப்படையிலான இந்த தேர்தல் பரப்புரை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்கிறது ஒண்ணு. 2வது வந்து தேர்தல் பரப்புரையில் முக்கிய பிரச்சனையாக எது எதிரொலிக்கும் அப்படிங்கிறது 2வது. இப்போ முதல் இதுக்கு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து ஒரு 10% மக்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தாங்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. அப்ப இதை தாண்டி அவங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க. நான் இன்னொன்னு கேக்குறேன், தேர்தல் பரப்புரையில எங்கேயாவது வெளிப்படையாக மைக்க பிடிச்சு ஒரு மேடையில நம்ம சாதிக்காரங்கள்லாம், நம்ம மதத்துக்காரங்கள்லாம், நம்ம இனத்து அப்படின்னு பேசுறாங்களா? நீங்க அவ்வளவு வெளிப்படையாக பேசுகிற சூழல் தமிழ்நாட்டுல இல்ல. ஆனா இந்த பிரச்சாரம் இருக்குல்ல, வீடு வீடா போய் பண்ற பிரச்சாரம், அந்த பிட் நோட்டீஸ் கொடுக்கறப்ப இருக்கக்கூடிய பிரச்சாரம், அதுல எல்லாம் இது இருக்குது. திரைமறைவு பிரச்சாரம், நம்ம ஆள் தான் பார்த்து போடுங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இவங்க இன்னைக்கு விரும்பல. ஏன்னா ஒரு நகரத்திலேயே வந்துட்டு ஒரு நகரத்துல எந்த வீடு என்ன ஜாதிங்கிறத கூட தெரிஞ்சு வச்சுதான் அவங்க அரசியல் பண்றாங்க. ஆக இந்த இடங்களை வந்து அவங்க விரும்புறது இல்லை. சரி, ஒரு நாகரிகமான சமுதாயத்துல இந்த 4 அடிப்படையில ஏதாவது ஒன்றை கூட ஒரு தலைவர் சொல்லி பேசிவிட்டால் நாகரிகமான தலைவர் அவர் இல்லை என்று முடிவெடுத்து விடலாமா? உங்க பார்வை என்ன? நீங்க தமிழ் சமூகம் அதை தானே விரும்புது. நீங்க இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், இன்றைக்கு ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் இருந்த பரப்புரையிலிருந்து கண்டிப்பா இப்ப இருக்கிற பரப்புரை, நீங்க இப்ப நாம இங்க பாருங்க, அப்ப பிரச்சாரம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும், இப்ப பரப்புரைன்றதை பயன்படுத்துறோம். அந்த அளவுக்கு நாம் ஒரு தூய்மையான தமிழை நோக்கி வருகிற போது கூட, ஆனால் என்னன்னா நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுல மொழி ஆளுமை பத்தி நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் தேர்தலுக்காக அதை ஒரு முக்கியமான விஷயமாக முன்வைக்கிற போது தமிழ் சமூகம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆக இந்த விஷயங்கள் ஏதாவது இப்ப இதுக்கான பதில் தான் நான் நினைக்கிறேன் அடுத்த இதுன்னு நினைக்கிறேன். தேர்தல் பரப்புரையில் முக்கிய பிரச்சனையாக எது எதிரொலிக்கும், அது நாம திங்கள்ல இருந்து இந்த 5 நாட்களாக நாம் பார்த்து வந்ததை தொகுத்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமா எதுதாங்க பிரச்சனை எதிரொலிக்கும்? மது ஒழிப்பா, சட்டம் ஒழுங்கா, லஞ்சம் ஊழலா, விலைவாசியா, அல்லது இந்த சாதி மத இனமொழி வாதங்களா? ஆக இந்த மனசு சொல்றவங்க எது முக்கிய பிரச்சனையா எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா மது ஒழிப்புன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் அப்படின்னு சொல்றாங்க. 3வது விலைவாசின்னு சொல்றாங்க. 4வது சட்டம் ஒழுங்கு. 5வது தான் சாதி மத இனமொழிவாதம். இது போயிடுச்சு. இப்ப என்னன்னா இந்த மது ஒழிப்புங்கிறதும் லஞ்சம் ஊழல் விலைவாசி இந்த 3மே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆக தமிழ்நாடு ஒரு நவீன அண்ணாதுரையை எதிர்பார்க்கிறது.
வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொல்லியதில் கூட ஒரு அரசியல் பொருளாதாரத்தை பேசிய ஒரு நவீன அண்ணாதுரையை, அன்றைக்கு ஒன்றுபட்ட இந்தியாவிற்குள் இருந்த இங்க பருத்தி காய்ச்சி தொங்குது, ஆனா துணி இங்க நம்மளால ஏன் நெய்ய முடியல, சாதி மத பேதங்களோட வர்க்க விளையாட்டு வாழை அப்படின்னு ஒரு நீங்க அண்ணாவுடைய ஒரு நூல் இருக்கு, அது முழுக்க முழுக்க நீங்க அரசியல் பொருளாதாரம் பேசுகிற ஒரு நூல் தான். ஆனால் அன்றைக்கு அது ஒட்டுமொத்த இந்தியா என்கிற கருத்தாக்கத்துக்குள் அண்ணாதுரை தமிழ்நாடு எப்படி பின்தங்கி இருக்கிறது என்கிற வாழையா, ஆமா வாழையடி வாழையா இன்னொருத்தர் அவர்கிட்ட இருந்து வரல, ஒரு நவீன அண்ணாதுரையை தமிழ் இல்ல நம்ம அப்படி வரலன்ற மாதிரியான நம்ம விஷயத்துக்கு போயிட முடியாது. இந்த மக்களுடைய மனநிலை, ஏன்னா அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு தலைவர்களும் நகர்த்தி தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த நகர்த்தலுக்கு பிறகு இந்த 2016 தேர்தலை நாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்த உலகமய பொருளாதாரம் இருக்கு இல்லையா, ஏன்னா எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல பிறந்த ஒருத்தன் இன்னைக்கு அமெரிக்கா போயிட்டான், எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல பிறந்த ஒருத்தன் ஒரு படிச்சவன் அமெரிக்காவுக்கு போறான், இன்னமும் கல்ஃப்ல போய் வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. ஆக இந்த பொருளாதார சிக்கல்களை, இந்த உலகமய சூழலில் பொருளாதார சிக்கல்களை பேசக்கூடிய ஒரு தலைவரை எதிர்பார்க்கிறது. ஆனால் இன்றைக்கு தங்களை நவீனமான தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கூட ஏதோ ஒரு விதத்தில் இனவாதத்தையும் மறைமுகமாக மதவாதத்தையும் மறைமுகமாக மொழிவாதத்தையும் தான் முன்னெடுக்கிறார்களே தவிர, அங்கதான் சிக்கல். அப்படி ஒரு குற்றச்சாட்டு, சாதி மன இன மொழி வாதங்களை பேசுகின்றவர்கள் பொருளாதார ரீதியாக அற்புதமான திட்டங்களையும் கொடுக்க வல்லவர்களா இருக்கிறாங்க. இங்கதான் சிக்கல். என்ன பிரச்சனைனா, நீங்க அவங்களுடைய பொருளாதார திட்டங்கள், ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கிற ஒருத்தனை நீங்க அவனுக்கான பிரச்சனை என்ன, இங்க என்னன்னா என்ன கிரவுண்ட்ல இருக்குன்னு இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப உட்டோப்பியனா ரொம்ப பெருசா பேசுறாங்க. அதாவது இவங்க பொதுவாகவே இந்த பிரச்சாரங்கள் எப்படி இருக்குன்னா, லஞ்சம் ஊழல் இதெல்லாம் இல்லாத அமைப்பு ரீதியா இருக்கு. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நகரத்துல 8 மணி நேரம் டாக்ஸி ஓட்டுற ஒருத்தரோட பிரச்சனையை நீ எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? ஒரு தனியார் நிறுவனத்துல, தமிழன் நடத்தக்கூடிய நிறுவனத்திலேயே டாய்லெட் பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு வேலைக்கு அந்த டாய்லெட்டுக்கு போற ஆண்களும் பெண்களும் எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கிறான்னு குறிச்சிட்டு இருக்கிறான். ஆக இதை நீங்க எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க? ஆக ஏன்னா நீங்க தனியாருக்கான கதவுகளை திறந்து விட்டாச்சு. இது போல எளிய மனிதர்களோடு வாழ்வோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மது ஒழிப்புன்னு இருக்கு. இந்த மது ஒழிப்பு மூலம் வரக்கூடிய வருமானம் ரத்தானா அடுத்து என்ன திட்டம் இருக்கிறது? ஆக இந்த நவீன பொருளாதாரத்தை பேசுகிற பொழுது பெரிய அளவுல பேசாமல் எளியவர்களோட வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிற ஒரு நவீன அண்ணாதுரையை தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது என்பதைத்தான் இந்த சர்வே முன்வைப்பதாக நான் நினைக்கிறேன். ஒரு அருமையான சர்வே, வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பங்களிப்புக்கு நன்றி.